முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்த வழக்கில் தேவைப்பட்டால் சொத்துக்களை முடக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் குற்றவாளிகள் என்றும் தண்டனை விவரங்களும் அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்தன. 3 வருடங்கள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 30 நாட்கள் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் அவர்களது சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்த வழக்கில் தேவைப்பட்டால் சொத்துக்களை முடக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் நீதிபதி பி ஜெயச்சந்திரன் இந்த தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த தினம் பொன்முடி முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உத்தரவை நீதிபதி ஜெயச்சந்திரன் நேற்று பிறப்பித்திருக்கிறார். கடந்த 2006, 2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து பெற்றிருப்பதாக பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு எதிராக அந்த 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. அப்போது அவரது சொத்துக்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியிருந்தது. ஊழல் தடுப்பு சட்டத்திற்கு அப்போதைய அதிமுக அரசின் சட்டத்துறை செயலாக இருந்த தற்போதைய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்தான் அந்த சொத்து முடக்கத்திற்கான உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். கடந்த 2011 ஆண்டு இந்த வழக்கிலிருந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது. மேலும் சொத்துக்கள் முடக்கத்தையும் நீக்கியது மற்றும் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்தும் தனித்தனியாக சொத்துக்கள் முடக்கத்தை நீக்கியதற்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை தனித்தனியாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை எதிர்த்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சொத்து முடக்கத்தை விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் இந்த தினம் நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதில் பொன்முடியில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு சிறப்பு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போது மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மேலும் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவு தவறாக இருந்தாலும் கூட தற்போது அதை மாற்ற முடியாது என்றும் தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தினம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ரமேஷ்.